ஹாப்பி நியூ இயர். ஆமாங்க, இன்றைக்கி நியூ இயர். ஸோ நியூ இயருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி வ்ளாக் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நியூ இயருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இதை விட பெஸ்ட்டாக நமக்கு ஒரு நியூ இயர் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் எப்போவுமே ஹேரை அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஹேர் பிரேக்கேஜ்லேருந்து தடுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் போட்டிருக்க சாரீ ரொம்பவே புதுசான சாரீ. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கா. இதுவரை நான் போடாத ஒரு காம்பினேஷன். ஏன்னா ப்ளூ சாரீ நான் போட்டிருக்கேன், பட் அதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் ப்ளூ செம்மையாக இருக்குது இல்லையா. இது பீகாக் க்ரீனுன்னு சொல்லலாம். இந்த காம்பினேஷனில் நான் போட்டதே இல்லை அண்ட் பார்த்ததும் இல்லை. அந்தளவுக்கு யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன். அதுக்கேற்ற மாதிரி நான் பேங்கிள்ஸும் செட் பண்ணிட்டேன். எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம போட்டிருக்கும் போது கிளாஸ் பேங்கிள்ஸ் வேறு லெவலில் இருக்கும் லுக் இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு என்னோடய நெக்வியர் கூட பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர்லேயே போட்டிருக்கேன். இப்போ நான் கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான கெஸ்ட்டுக்காக வெயிட்டிங். வந்துட்டாங்கோ. எஸ், அவங்களோட நான் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் இந்த விஷயத்தெல்லாம் வாங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வாங்க நம்ம லொக்கேஷனுக்கு போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே பயங்கர ரேட்டாக. சரி, சாமிக்கு எந்த பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் அண்ணா சொன்னார். ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வாங்கியாச்சு. இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான பூவெல்லாம் சாமிக்கிட்ட வச்சாச்சு. அண்ட் நாங்கள் இப்போ ஒரு பெரிய ஐயப்பரை பார்க்க போகிறோம். அந்த ஐயப்பரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. அவர்கிட்ட எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் இருந்தால் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பட் இந்த கோயில் பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஐயப்பர் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே தான் பூஜை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஐயப்பர் இங்கே இருக்கார். ரீசெண்டாக தான் இந்த ஐயப்பர் இங்கே இந்த சிலையை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீட் இருக்கும் அப்படின்னா ஒரு 50-60 ஃபீட்டில் இருக்கும் ஐயப்பர். அவ்வளோ பெரிய ஐயப்பர் இருக்கார். பாருங்களேன், அவரை நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும். ஐயப்பர்கிட்ட போக போகிறோம். இங்கேருந்தே தெரிஞ்சிட்டு ஐயப்பர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும், ரியலாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. அவர் உட்காந்துருக்க அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அவர் ஃபேஸு எவ்வளோ பேர் பாருங்களேன் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டுருக்காங்க க்யூவில். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த நியூ இயருக்கு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு ஐயப்பரை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு
பிக்சர் எடுத்தேன். அண்ட் ஒரு பிக்சர் இல்லைங்க, நிறையவே எடுத்தேன். அண்ட் வீடியோ கூட எடுத்திருந்தேன். அந்த வீடியோ எடிட் பண்ணி இன்னும் நான் போஸ்ட் கூட பண்ணல. அதை மறந்துட்டேன். இந்த vlog எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த ரீலை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மலரம்மா வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க வீடியோஸை. நிறைய வீடியோ இருக்குது, பட் அதை நான் இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லை, எடிட் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானதுனால ஐயப்பர்கிட்ட வந்த நேரமாக என்னன்னு தெரியல, ஐயப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப பிஸியாக இருக்கேங்க இந்த நியூ இயர்லேருந்தே. அதனால தான் எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இந்த ஐயப்பரோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐயப்பர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாம்மா, நீங்கள் அப்படியே திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற இடம்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலரம்மா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஆன் த வேல வந்து கொஞ்சம் டயர்டானதுனால சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேவரட் இளநீ தாத்தா கடையில் வந்து இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் நாங்கள் வந்து எப்போவுமே இளநீ குடிப்போம். ஏன்னா இங்கே வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவங்க கஷ்டம் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, எங்கள் கஷ்டம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஹாப்பி நியூஸ், சேட் நியூஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கெட் ரெடி வித் மீ ரீல் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து இந்த vlogல நான் ஆட் பண்ணுறேன். இந்த vlogவை வந்து இந்த ரீலை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். வித் மியூசிக்கோடு வந்து அங்கே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம மியூசிக் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் விழுந்துடும். அதனால் மியூசிக் போட முடியாது. See you then, bye bye.